ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு தேங்காய் பொடியும் அதே பொடியை வச்சு ஒரு சட்னியும் பண்ணியிருக்கேன். இது இட்லி, சாதம், சப்பாத்தி கூட சாப்பிட அருமையாக இருக்கும். நம்ம வெளியூர் போகும்போது இதை எடுத்து செல்லாம், கெடாமல் இருக்கும். இது 2-3 நாளைக்கும் கெடாமல் இருக்கும் வெளியில் வச்சா. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்து விடுங்க. கரிஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா செவந்து வரும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பாதி அளவு வரப்பட்டுட்டு, இப்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் போதும் முழு மல்லி, அதையும் போட்டு ரெண்டும் செவந்து வாரது வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்ல வாசனையாக இருக்கும் அந்த உளுந்தும் மல்லியும் சேர்ந்து. அது வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தால் போதும். அப்படின்னா தான் நல்லா செவந்து வரும். இப்படி இருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம இதை மாற்றிடுவோம். ஒரு பிளேட்டில் பற்ற வச்சு இது ஆறட்டு இருந்து. இப்போ நம்ம அதே கடாயில் நான் 3-4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த வரை எடுத்துடுங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வரணும். இப்போ அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு நாங்கள் வரணும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இந்த நம்ம மல்லி வறுத்து வச்சோம் இல்லையா, மல்லி பருப்புலாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதே பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா செவந்து வாரது வரைக்கும் வறுத்து விட்டுறணும். பாருங்கள், தீஞ்சிடக்கூடாது. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா வறுபட்டதை அதையும் எடுத்துடலாம். பாருங்கள், நான் எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு முறி தேங்காய், ஒரு பெரிய தேங்காயில் நான் ஒரு பாதி தேங்காய், ஒரு முறி தேங்காய் எடுத்துருக்கேன். அதை பொடியாக திருவி எடுத்துடுங்க. ரொம்ப பெரிய இதாட்டு திருவ வேண்டாம். பொடியாக திருவி எடுத்தால் தான் ஒன்று போல் வரப்பட்டு வரும். நல்லா செவந்து வரணும். அப்படின்னா தான் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. பொறுமையாக வறுக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும், செவந்து வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். அடுத்து வேறு பிளேட்டில் மாற்றுங்க. இப்போ இதை அரை வச்சுக்குவோம். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு, மல்லி, காஞ்ச மிளகா, பூண்டு பல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா பவுட்ரு போல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி இருக்கணும். இருமை நம்ம வறுத்து வச்ச தேங்காயை போட்டுருவோம். நல்லா போட்டு தண்ணி விடாமல் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடுங்க. அதையும் போட்டு நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பொடி வெளியே வச்சா ஒரு 3 நாளைக்கெல்லாம் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 15 நாளைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். பாருங்கள், இதை இப்படியே எடுத்து வச்சுருங்க. இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், எது கூட சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நான் இதில் பாதி அளவு எடுத்து வச்சுருக்கேன். பொடிக்காக பாதி அளவு நம்ம சட்னி பண்ணிடுவோம். பாருங்கள், இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ரொம்பவும் நைஸானி அரைக்க வேண்டாம். 2 சுற்றினா போதும். இப்போ ஒரு அடுப்பில் கடாயை வச்சு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரட்டு. உங்களுக்கு அதிக நாள் வச்சுக்கிடணுன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் போட்டுருவோம். போட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதை விட்டுருவோம். உங்களுக்கு கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுக்கணும். கொஞ்சம் நேரமாக கிளறி எடுக்கணும். பாருங்கள், ஒரு நல்ல 5 நிமிஷமாவது கிளறி எடுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் கிளறி எடுக்கணும். இதிலே நான் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நான் குறைவாக தான் எண்ணெய் விட்டேன். நீங்கள் அதிக நாள் வைக்கணுன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி எடுங்க. எனக்கு இது போதும். 2 நாள் தான் இருக்க போகுது.
பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது சட்னியில். இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அருமையான சட்னியும் தேங்காய் பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, சப்பாத்தி, சாதத்தோட சாப்பிட அருமையாக இருக்கும். நம்ம வெளியூர் போச்சுமே இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.